மார்ச் மாதம் 22ஆம் தேதி இன்றைய நாள். நண்பர்களுக்கு பிந்திய பெருநாள் வாழ்த்துக்கள். அதுபோல நாம் இப்போது மிக தீர்க்கமான ஒரு 48 மணி நேரத்தில் இருக்கிறோம். 400 ரூபாவை தொட்டு நிற்கக்கூடிய பெட்ரோலினுடைய விலை 500 எட்டுவதற்கு இன்னும் வெகு தூரம் இல்லை. உலகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கப் போகும் அடுத்த 48 மணித்தியாலம் பற்றி பரபரப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த 48 மணித்தியாலம் இன்று காலை, அதாவது இன்று மார்ச் 22ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து ஆரம்பமாகிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை சம்பூர்ணமாக திறக்க ஈரானுக்கு 48 மணித்தியாலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். அப்படி திறக்கப்படாவிட்டால் ஈரானின் எரிசக்தி மற்றும் மின்சக்தி கட்டமைப்புகள் நிர்மூலமாக்கப்படும் என்றும் எச்சரிக்கிறார். தம் நாட்டினுடைய எரிசக்தி மற்றும் மின் கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டால் மத்திய கிழக்கு முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தேசங்களின் மின் சுத்திகரிப்பு நிலையங்கள், முதலீட்டு தளங்கள் உட்பட ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் எரிவாயு மற்றும் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நிர்மூலமாக்கப் போவதாக ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் ஈரான் இதில் சேர்த்திருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையங்களை உடைத்தெறிய போவதாக மிரட்டி இருக்கிறது ஈரான். இத்தனை நாள் இது நடக்கக்கூடாது என்று சமாதான விரும்பிகள் எதிர்பார்த்தார்களோ அது நடந்துவிடும் போலத்தான் இருக்கிறது என்பதைத்தான் இப்போது இந்த எச்சரிக்கைகள் கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றன. வறண்ட பாலைவன வளைகுடா தேசங்களுக்கு கடல் நீரை தவிர தண்ணீரை பெற வேறு மார்க்கம் இல்லை. ஆக தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமானால் மிக பெரும் மனித அவலமாக அது மாறும். மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு தண்ணீரும் இல்லாமல் போனால் அது கற்பனை செய்ய முடியாத ஒரு பயங்கரமாக அமையக்கூடும். ட்ரம்ப் தாக்குதல் நடத்த ட்ரம்புக்கு பதிலடியாக ஈரான் இப்படி ஒரு கோரத்தாண்டவம் ஆடினால் வளைகுடா மக்களுக்கு பூமியே நரகமாகிவிடும். ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? சொன்னபடியே 48 மணித்தியால கெடு முடிந்ததும் தாக்குதல் நடத்துவாரா, அல்லது ஒரு ட்வீட் போட்டு இட் வாஸ் a beautiful war, ஈரானை இனி கூகுளில் தான் தேட வேண்டும் என்று நிறுத்திக் கொள்வாரா, அல்லது சொன்னபடியே அடிப்பாரா? அப்படி அடித்தால் ஈரான் இப்படி ஒரு எதிர்வினையை கொடுத்தால் ஏற்கனவே நொந்து போயிருக்கும் உலகம் தாங்குமா? இதெல்லாம் நம் முன்னே இருக்கக்கூடிய கேள்விகள். அதுவும் எம்மை போல மெல்ல மெல்ல பொருளாதார ரீதியாக இழுந்து நிற்க தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தேசங்களினுடைய நிலைமை என்ன ஆகும்? இதையெல்லாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். இப்போதே எரிபொருளினுடைய விலை அதிகமாகி இருக்கிறது. அதையே சிலரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. உண்மையில் நெத்தன்யாகு தான் ட்ரம்பை இந்த போருக்குள் இழுத்து வந்ததாகவும், ட்ரம்ப் தன்னுடைய நாட்டின் இறையாண்மையை நெத்தன்யாகுவிடம் விற்றுவிட்டதாகவும் பலத்த விமர்சனங்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே இருந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் பல ஊடகங்கள் ட்ரம்பை மிக கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. யுத்தம் அதன் பாட்டுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் எம் அன்றாட வாழ்க்கை மீது மிக தீவிரமான ஒரு தாக்கத்தை செலுத்த தொடங்கி இருக்கிறது. எண்ணெய் வயல்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. ஹோர்முஸை ஈரான் தன் இஷ்டமித்திர தேசங்களுக்கு மட்டுமே திறந்து கொடுத்து கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது. இதனால் மிக பாரிய தொகையால் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. நெத்தன்யாகு பதவிக்கு வந்தபோதே வளைகுடா பிராந்தியம் அமைதியை இழக்கப் போகிறது என்று கூறப்பட்டது. காரணம், இஸ்ரேல் சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு மிக தீவிர இனவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமைத்த கூட்டணி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதோ எதிர்வு கூறுகள் எதுவுமே பொய்யாகவில்லை. இஸ்ரேலுக்கு ஏற்றாற் போல அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து உட்கார்ந்து கொள்ள இந்த இரண்டு முதியவர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கபடீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் எத்தனையோ தடவை யுத்தம் முடிய போகிறது, ஈரானோடு பேசுவதற்கு யாரும் இல்லை, நானே வெற்றியாளன் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் ஈரானோ கணக்கில் எடுக்கவே இல்லை. ஈரானின் நட்டன்ஸ் அணு உலை மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலினுடைய டிமோனோ அணு உலை இருக்கக்கூடிய அரட் பகுதியில் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. படு பயங்கர சேதத்தை அது விளைவித்திருக்கிறது. மக்கள் எல்லாம் உடனே அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான பேர் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த அணு உலை இருந்த பகுதியிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மிசைல்கள் போய் விழுந்திருக்கின்றன. இந்த தாக்குதலால் டிமானோ அணு உலைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லப்பட்ட போதிலும் 20க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் விழுந்து நொறுங்கியதாகவும் இதில் ஒரு 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. முழுமையான சேத விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதாவது இப்போது அணு உலைகளுக்கு என்ன ஆனாலும் சரி என்று சொல்லி இருதரப்பும் மாறி மாறி தாக்க தொடங்கி இருக்கின்றன. அணுக்கசிவு ஏற்பட்டால் உண்டாகக்கூடிய பேரழிவை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் யாருமே இல்லை. ஈரானுடன் பல தடவை ஐரோப்பிய தேசங்களும் இந்தியாவும் சமாதானம் பேச போய் களைத்து போய்விட்டன.
ஒவ்வொரு தடவை நடந்த உரையாடலிலும் ஈரான் தன் மீது இனிமேல் தாக்குதல் நடக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தையும் பொருளாதார இழப்புக்கான நட்டையீட்டையும் கேட்டு நிற்கிறது. உண்மையில் சமாதானத்தின் சாவி அரபு நாடுகளிடம்தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய ஈகோவின் மீது விழுந்த அடி அவர்கள் வாழ்நாளில் பார்த்தே இருக்காத ஒரு அடி என்று சொல்லலாம். இவ்வளவு நடந்த பிறகும் சவுதி அரேபியா தமது கிங் ஃபஹத் விமான படைத்தளத்தை அமெரிக்க படைகள் பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கிறது. ஓமானும் கட்டாரும் தம் படைத்தளங்களையும் வான்பரப்பையும் அமெரிக்காவுக்கு பயன்படுத்த அனுமதி அளிப்பதில்லை என்று சொல்லி இருக்கின்றன. ஆனால் இத்தனைக்கு பிறகும் சவுதியும் அமீரகமும் தம் நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வரவில்லை. அவர்களுக்கு அமெரிக்க படைபலம் மீது தீவிர நம்பிக்கை இன்னும் இருக்கிறது. இவர்கள் அமெரிக்காவை காத்த கடவுள் போல நினைத்து அனுமதி அளித்துக் கொண்டிருப்பதால் ஈரானின் கோபம் கண்மண் தெரியாமல் எகிரி இருக்கிறது. கட்டாரின் அல் உதே அமெரிக்க இராணுவ தளம், குவைத்தினுடைய அல் சலீம் இராணுவ தளம், பஹ்ரைனில் இருந்த பிரம்மாண்ட கடற்படை தளத்தை எல்லாம் நொறுக்கிய ஈரான் இப்போது பொருளாதார இலக்குகளையும் குறிவைக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அமெரிக்க படைகளுக்கு தம் இராணுவ தளங்களையும் விமான படைத்தளங்களையும் வழங்குவது என்று சவுதி எடுக்கும் தீர்மானமானது மேலும் இந்த நிலைமைகளை சிக்கலாக்குமே ஒழிய இன்றைக்குமே தீர்க்காது. எரிபொருள் விலைகள் மக்கள் சுமக்க முடியாத ஒரு சுமையாக அதிகரித்து நிற்கின்றன. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கண்ணு கெட்டிய தூரம் வரை இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு பொறிமுறை இங்கே இல்லாதது ஒரு பெரும் துரதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. சீனாவும் ரஷ்யாவும் ஈரானை ஊக்குவித்து போஷிக்கின்றன. நெத்தன்யாகு ட்ரம்பை இழுத்து பிடித்து யுத்தத்துக்குள் திணித்துக் கொண்டிருக்கிறார். ஈரானை இப்படியே விட்டுவிட்டு போனால் அது நாளை பொருளாதாரத்தை ஒரு ஏவுகணையால் பதம் பார்த்து விடும் என்று அலறுகின்றன சவுதி போன்ற நாடுகள். இதனால் தான் அவை அமெரிக்காவிடம் முற்றாக சரணாகதி அடைந்திருக்கின்றன. இப்படி ஒரு நிலைமையில் நாம் மத்தள விமான நிலையத்தை அமெரிக்காவினுடைய தேவைக்கு கொடுத்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே உதறலாக இருக்கிறது. தம்மிடம் அனுமதி கேட்ட ஈரானிய படகுகளையும் அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்களையும் அனுமதிக்க மறுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த உரையில் ஈரானுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது என்ற பகுதி மறைக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு மறுக்கப்பட்டது என்று சர்வதேச ஊடகங்களில் வைரலானது. அல் ஜசீரா, ராய்ட்டர் உட்பட சர்வதேச ஊடகங்கள் அவ்வாறுதான் தலையங்கம் தீட்டியிருந்தன. உண்மையில் அமெரிக்க விமானங்களுக்கு அனுமதி மறுத்தது ஒன்றும் சினிமா கிசுகிசு அல்ல. சிவில் விமான அதிகார சபை உட்பட உயர் அதிகாரிகள் குலாம் அறிந்திருந்த ஒரு செய்தி அது. இலங்கைக்கு உள்வரும் விமானங்களை அனுமதிப்பதும் இலங்கைக்கு மேலே ஓவர் ஃபிளையிங் செய்யக்கூடிய விமானங்களை அனுமதிப்பதும் சிவில் விமான சேவை அதிகார சபையினுடைய பணி. சிக்கலான தருணங்களில் அவர்கள் அரசியல் தலைமைகளுடன் கூடி முடிவெடுப்பார்கள். ஆக சிலர் மட்டும் அறிந்திருந்த அமெரிக்க விமான மறுப்பு விவகாரம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்ல போகத்தான் உலகமே தெரிந்து கொண்டது போல ஆனது. ஜனாதிபதி அப்படி பேசி இருக்காவிட்டால் முஜிபுர் ரஹ்மான், காரியப்பர் போன்ற முஸ்லிம் சமூகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான விடிவெள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஜனாதிபதியை இஸ்லாமிய விரோதியாக்கி இருப்பார்கள். ஏற்கனவே அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஜனாதிபதியின் இந்த பதிலுடன் அவர்களுடைய தர்க்கம் முடிந்துவிட்டது. உண்மையில் இலங்கை அதன் கொள்ளளவை மீறி வேலை செய்தது. சர்வதேச பாராட்டையும் கூட பெற்றது. இத்தோடு முஸ்லிம் பெரியார்கள் மாயமாகிவிட்டார்கள். இனி சுஜீவ சேனசிங்க போன்றோரை உசுப்பி அமெரிக்க இஸ்ரேல் பக்கம் போய் தீமூட்டினால் ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்க விமானங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நமக்கு டாலர் வந்து சேர்ந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க 2024ஆம் ஆண்டு யமனில் இருக்கக்கூடிய ஈரானின் ஆசீர்வாதம் பெற்ற ஹூதிகளுக்கு எதிராக போராட தமது படையை அனுப்பியிருந்தார். அதே பாணியில் இன்று மத்தள விமான நிலையத்தை கொடுத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? ஈரானிலிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அமெரிக்க பிரிட்டன் படை நிலை கொண்டிருக்கக்கூடிய டியாகோ காசியா தீவுகளுக்கு ஏவுகணை ஏவப்பட்டு விட்டது. இந்த ஏவுகணைகள் வழியே மறைக்கப்பட்டாலும் இதன் மூலம் ஈரான் தனக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சீறி பாயக்கூடிய ஏவுகணைகள் உண்டு என்று உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. ஈரான் டியாகோ காசியாவுக்கு ஏவுகணை ஏவிய புள்ளியில் இருந்து மத்தளை இருப்பது 3200 கிலோமீட்டர் தூரத்தில் தான். தப்பித்தவறி அமெரிக்க விமான படைகளுக்கு இடம் கொடுத்திருந்தால் நம் கதி என்னவாகி இருக்கும்? நம்மிடம் அயன்டோமும் இல்லை, ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளும் இல்லை. வேண்டுமென்றால் ஹார்ட்வேர்களில் பெரிய இஸ்லோன் குழாய்கள் மட்டும் இருக்கின்றன. ஜனாதிபதியின் ஒரு சமயோசிதமான தீர்மானத்தால் நாம் இந்த யுத்தத்தின் பங்குதாரராகாமல் தப்பிக் கொண்டு விட்டோம். அப்படி இல்லாவிட்டால் நாம் பொருளாதார காயங்களோடு சேர்ந்து
யுத்த வடுக்களையும் பரிசாக பெற்றிருப்போம். சரி, இனி என்னாக போகிறது? இஸ்ரேலில் டிமானோ அணு உலையை குறிவைத்து நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மக்கள் பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்வீர் தாக்கப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வர வர நிச்சயமில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது உலகத்திலே. 48 மணித்தியால கெடு ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் என்ன நடக்க போகிறது என்று ஒரு பரபரப்பு உருவாகிறது. ட்ரம்ப் சொன்னபடி ஈரானின் எரிவாயு மற்றும் மின் கட்டமைப்புகளை தாக்குவாரா? ஈரான் வழக்கம் போல மூர்க்கமாக எதிர்வினையாற்றுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.